ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, பக்கத்தில் இருக்கிற மெரினா மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ½ அன் ஹவர் ட்ராவலில் தான் அது வந்துடும். ஸோ அங்கே சும்மா ஒரு ஈவினிங் டைம் வந்துட்டு ரொம்ப போர் அடித்ததுனால அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். நான், என் தம்பி, என் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபைசனோட போனோம். இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இது முக்கால்வாசி. ஹிராந்தன்னிக்கும் பக்கத்தில் வந்துட்டு இந்த மால் இருக்குது, மெரினா மால். இங்கே வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னன்னாக்கா, எனக்கு அந்த மால் வெளியே பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஷாப் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் மெயினாக போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து இந்த vlog வந்துட்டு இந்த மாலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாலுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அவுட்டர் வே ஆஃப் த மால். நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு யூட்டன் டோல்கேட் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு யூட்டன் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மாலுக்கு வர முடியும். ஸோ இது நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்புறம் யூட்டன் எடுத்துகிட்டு தான் வர முடியும். மாலோட சைட் வியூக்கு என்ட்ரு ஆகிட்டோம் பார்க் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து பார்க்கிங் ஃபேர் வந்துட்டு பெர் ஹாருக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 2 ஹாருக்கு ஆப்வியஸ்லி 80 and 3 ஹாருக்கு 120 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இங்கே வந்து பர் டே சார்ஜே பார்த்தோன்னாக்கா 100 rupees தான். ஸோ பெனிஃபிட் வந்து பர் டே அப்படிங்கிற பாஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து டே பாஸ் வந்து எடுத்தாச்சு 100 rupees பே பண்ணி. எடுத்ததுக்கப்புறமா B2ன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த மேலே வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ செகண்ட் வந்து கீழே வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா EF எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்துட்டு கார் பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் இங்கே வந்துட்டு ரொம்ப க்ளீன் ஸ்வைப், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. லைக் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் நான் பார்க்கல. நல்ல பெரிய பார்க்கிங் இருந்தது. ஃபைனலி காரை பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் ஹேண்ட் சானிடைசர், ஃபேஷியல் மாஸ்க் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நாங்கள் வந்து லிஃப்ட் வழியாக வந்துட்டு மேலே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அண்ட் இப்போது வந்துட்டு நாங்கள் நேராக வந்து ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோரை மிஸ் பண்ணிட்டோம். நேராக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நாங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்தோம். ஸோ கடைசியாக தான் நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருந்தது. இப்போது தீபாவளி டைம்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 days வந்துட்டு அந்த ஈவெண்ட் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஈவெண்ட் வந்துட்டு எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்று போடுவாங்க. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி இது போயிட்டு இருந்தது. ஏதாச்சும் டான்ஸு, சாங்கு, பாட்டு பாடுறது, எனிதிங் அந்த மாதிரி நம்ம டேலண்ட் ஷோ பண்ணுறது அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே. இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போன கடையை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேக்ஸ்குள்ளே தான் ஃபஸ்ட்டு போனோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் சூப்பராக கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். மேக்ஸில் சொல்லவே வேண்டாம். எஸ்பெஷலி தீபாவளி டைமில் இன்னும் சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய ஆஃபர் போட்டிருந்தானுங்க. ஸோ நான் எனக்கு கொஞ்சம் டாப்ஸு, டீஸு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எல்லாம் டீஸு, அவங்க ஜீன்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. சூப்பராக இருந்தது எல்லாமே. ஸோ இந்த குர்த்திஸே பார்த்தோம் அப்படின்னாக்கா செம்ம குவாலிட்டி. பட் 399 தான் ப்ரைஸு. குவாலிட்டி இங்கே வந்து மேக்ஸில் அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக இருக்கும். பட் சம்டைம்ஸ் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் அந்த குவாலிட்டிக்கு வந்து அது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.
ஸோ நிறைய வெரைட்டியாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் சின்ன ஒரு கிளிம்ஸாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்கர்ட் வித் க்ராப் டாப் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இதோட ஃபேப்ரிக் எல்லாமே வந்து ஆசமாக இருந்தது. உள்ளே வந்து பில்டிங்கில் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால நான் வந்து ஃபைசன் டாடிகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நானும் என் தம்பி ஃபைசன் 3 பேரை வெளியே வந்து அந்த ஈவெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃபைசன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தார். அவரை கண்ட்ரோல் பண்ணுறது எங்களுக்கு பெரிய வேலை. ஸோ எங்களுக்கு தெரியாமல் அப்படியே நழுவி போகிறதெல்லாம் ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாருங்க. ஸோ நாங்கள் அந்த ஈவெண்ட் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபைசன் அப்படியே மெதுவாக நழுவி போகிறாரு. நான் அவர் பின்னாடி வர்றது அவருக்கு தெரியல. ஸோ அங்கேருந்து வந்து இங்கே பக்கம் வந்து வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராரு. வந்து நாங்கள் 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டு மேலே போனோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் தான் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து ரெஸ்டாரண்ட் இருந்தது உள்ள. ஃபைசனோட சேட்டு வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக போகுது. அவர் தனியாக தான் போகணும், தனியாக தான் வரணும்னு நினைக்கிறாரு. தனியாக எஸ்கலேட்டர் இறங்கணும், ஏறணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவரை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா டாய்ஸ் ஆர் அஸ்க்கு வெளியே இந்த ஒரு ஸ்டாச்சு இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. பட் நாங்கள் உள்ளே போனால் ஃபைசனோட இடம் இன்னும் சேட்டை அதிகமாகிடும். அதனால் நாங்கள் உள்ளே போகல, டக்குன்னு வெளியே வந்துட்டோம் அவன் கண்ணில் காட்டாமல். அண்ட் மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபைனலாக வந்து ஹோம் சென்டர் மட்டும் தனியாக இருந்தது மேலே ஃப்ளோரில். ஹோம் சென்டர் வந்துட்டு லைக் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே. அண்ட் இங்கே நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் வர்த்தபுளாக இருந்தது. இந்த மாதிரி விற்கிற இந்த ஹேண்ட் செட்டு, அப்புறம் இந்த சோப் செட், இந்த மாதிரி பாத்ரூம் செட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் கார்பெட்டு, மேட்டு, இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ப்ரைஸ் வர்த்தபுளாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் இங்கே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது குவாலிட்டியுமே.
அண்ட் இது வந்து ஃபன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதே ஃப்ளோரில். இது வந்து இப்போது பேண்டமிக்னால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் ஓப்பனாக இருந்தது ஃபைசன் உள்ளே நுழைஞ்சிருப்பார். எங்களுக்கே ஆசையாக இருந்தது உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் க்ளோஸ்ட். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வெளியே பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கணுன்னு. ஸோ அப்படியே ஒரு டர்ன் எடுத்து கீழே இறங்கியாச்சு. கீழே வந்துட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏதாச்சும் சும்மா ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் டின்னர் வந்து வீட்டில் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறேன். டின்னர் வந்துட்டு மதியம் பண்ண லெஃப்ட் ஓவர் எல்லாம் இருக்குது, ஸோ மாவெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் டின்னர் வெளியே கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே சும்மா பர்கர் கிங் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். அங்கே யூஎஸில் பர்கர் கிங் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். எத்தனை தடவை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். பட் இங்கே பர்கர் கிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஓகே தான். நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இந்தியன் மசாலா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப கொலாப்ஸ்டாக இருந்தது, அந்த ரியல் டேஸ்ட் வந்து கிடைக்கல. அண்ட் அங்கே கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க, ஸ்பார் வச்சுருந்தாங்க. எப்படி நம்ம பிக் பஜார், ரிலையன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்பார்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லா ஐட்டம்ஸ், க்ரோசரி ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, எல்லா தேவையான ஐட்டம்ஸும் அங்கே இருந்தது. ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அண்ட் நிறைய ஸ்பார் அவங்களோட ப்ராடக்ட்டுமே வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, பை 2 get 1 ஃப்ரீ, அது மாதிரி நிறைய இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. நான் இதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதில் மெயினாக எனக்கு இங்கே பிடிச்சது என்னன்னாக்கா, அந்த மாதிரி காஃபி மக் செட் எல்லாமே சூப்பராக இருந்தது. பிளேட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காஃபி மக் செட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது ஆஃபர் போட்டிருந்தாங்க, 99 rupees மட்டும்தான். ஸோ ரொம்பவே நல்ல கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்தது. எதுவும் டேமேஜ் பீஸு அந்த மாதிரி கிடையாது, கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க. நிறைய டிசைன்ஸும் இருந்தது. இன்னும் கீழேலாம் பார்த்தா இருக்கும் போல இருக்குது, பட் மேலோட்டமாக பார்த்தேன். பட் இந்த ஃப்ளோரல் விண்டேஜ்லாம் வந்து யூஸ்வலாக இருந்த மாதிரி இருந்தது கலெக்ஷன்ஸ். அதனால் நான் வந்து ஏதாச்சும் கோட் இருக்க மாதிரி தான் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்ததே வந்து கோட் ரொம்ப சூப்பராக இருந்தது, கோட் வச்சு. அதனால் நான் அந்த கோட் உள்ளது வந்து எடுத்துக்கிட்டேன். காஃபி டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அண்ட் தென் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். நிறைய ஆஃபர் இருந்தது. ஸோ அதுவும் பார்த்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ராக் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்போர்ட் வேர்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்க. ஸோ இங்கே நல்லா அஃபோர்டபுளாகவும் இருந்தது, ப்ளஸ் குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ், நல்ல டிசைன்ஸும் நிறையா இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க. இங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா நிறைய ஸ்பைசஸ் எல்லாமே ஜாரில் போட்டு வச்சுருந்தாங்க, நட்ஸு, கேண்டீஸு, நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக உள்ளதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுமாதிரி ஃப்ரூட்ஸும் நிறைய எல்லாமே பேக் பண்ணி ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது, கேண்டீஸ், அப்புறம் நிறைய பிக்கல் மாதிரி உள்ளது எல்லாமே இங்கே இருந்தது. அவ்வளோதான், வேலையை முடிச்சுட்டு நாங்கள் இங்கே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 hours போல் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். டைம் போனதே தெரியல. ஒரு 9:30 இருக்கும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது. ஸோ பார்க்கிங்லேருந்து வெளியானோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாலு, நல்ல என்டர்டெயின்மெண்ட். படி நிறைய இடம் ஆக்சுவலி ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணல, ஒரு 4-5 பிளேஸ் மட்டும்தான் போனோம், மீது எல்லாமே நாங்கள் போல் வெளியே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு 1 day கூட ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. ஸோ இங்கேருந்து வெளியானதுக்கப்புறமா இங்கே நைட்டு டின்னருக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் ரைஸ் எல்லாம் வச்சுருக்குறேன். பட் சைட் டிஷ் எதுவும் வேணும் இல்லையா, ஸோ அதனால் போகிற வழியில் லெபனான் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. அங்கே வந்து சும்மா ஹாஃப் தந்தூரி சிக்கன் மட்டும் வாங்கிக்கிட்டோம் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷு.
வீட்டில் ஆல்ரெடி கீ ரைஸ் அண்ட் தால்ச்சா வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் லெபனான் ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே போயிட்டு அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னர்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அன்பேக்கிங் காட்ட போகிறேன். நான் அந்த மாலில் வாங்கியிருந்தேன் இல்லையா காஃபி மக் செட்டு, ஸோ அதுதான் வந்து காட்ட போகிறேன். ஓப்பன் பண்ணி காட்டலாம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக. ப்ரைஸுக்கு வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ப்ரைஸுக்கு வர்த்து. அவ்வளோ சூப்பராக இருந்தது குவாலிட்டி. 99 ருபீஸ் மேபி கிளியரன்ஸ் சேலுங்கிறதுனால நல்லா இருந்தது குவாலிட்டி. அண்ட் அதோட உள்ள அந்த காஃபி வைக்கிற அளவும் சரி ரொம்ப கரெக்டாக இருந்தது. கரெக்டாக வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டான சைஸ் தான் அது. மக்களோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.